சத்யா டாக்டர் கிட்ட வந்திருக்கா. இன்னும் நான் வாழ்கிறதுக்கு எத்தனை நாள் தான் இருக்குது டாக்டர், கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, 1 வருஷம் தாம்மா இருக்குது உங்ககிட்ட டைம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி டாக்டர், நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்ல, ட்ராவல் உனக்கு ஆகாதுமா போகாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் ட்ராவல் பண்ணாமல் வீட்லேயே இருந்தேன்னா நல்லா ஆயிடுவேண்ணா, அதுக்கு நீங்கள் கேரண்டி தருவீங்களான்னா அவர் சைலண்ட் ஆகிடுறாரு. இங்கே ரூப்பை காட்டுறாங்க, வித படத்தோட ஹீரோயின். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாட்டியான ஒரு பொண்ணு. அவள் வீட்டுக்கு தான் சத்யா வந்திருக்கா. அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா. ரூப் அந்த இடத்துக்கு வந்துட்டு, மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்களா, உங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்கு பதில் நீங்கள் என் லைஃபை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல ரூப், உன்னோட 1 வருஷம் மட்டும்தான் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன், ஒத்துக்கோ ப்ளீஸ், உனக்கு பதிலாக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா ரூப் கிட்ட, இங்கே பாரு உன் தங்கச்சிங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவங்க வந்து உன் தங்கச்சி கல்யாண செலவு எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் உன் தங்கச்சிங்களுக்கு உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, ரூப் கேட்குறான், அதுக்கு தான் என்ன படிக்க வச்சு ஆளாக்குனீங்களாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கோங்கப்பா, என் லைஃப் விஷயம், நான் ஒரு வாட்டி போயிட்டேன்னா திரும்பி வர மாட்டேன், அதுக்கு தான் பயப்படுறேன்னா உன் தங்கச்சிங்களை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் தங்கச்சிங்களை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்லி நேராக சத்யா கிட்ட போய், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஆனால் உங்கள் புருஷனோட பொண்டாட்டியாக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி, ஏன் ரூப் இப்படியெல்லாம் பேசுகிறேன், நீ புரிஞ்சிக்கோ, நீ 1 இயர் வந்து என் புருஷன் கூட இரு, நீ முதல்ல அவரை புரிஞ்சிக்கோன்னா, ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் செத்ததுக்கப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே என்ன கேரண்டி நீங்கள் செத்ததுக்கப்புறம் அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி, அப்படின்னோடனே நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னா நீங்களே இருக்க மாட்டீங்க, உங்கள் ப்ராமிஸை யார் மதிப்பாங்க, என் லைஃபே போயிடும், அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ரெடி அப்படின்னு சொல்ல, சத்யாவுக்கு வேறு சாய்ஸே இல்லை. ரூப்புக்கும் சத்யாவோட புருஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவங்க மாமனார் முன்னாடியே. இப்போது நமக்கு ஜாஃபரை காட்டுறாங்க. இவன் வந்து இந்த முஜ்ரா பண்ணுவாங்க இல்லையா, டான்ஸ் பண்ணுவாங்க லேடிஸ், அந்த ஏரியாவில் தான் அவன் வாழ்றவன். பொண்ணுங்க கூட இருக்கிறது தான் இவனோட என்டர்டைன்மெண்ட், டான்ஸ் பண்ணுறது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், இன்றைக்கி தேவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிட்டு கேட்டுன்னு இருக்கிறான். இப்போது ரூப்பை காட்டுறாங்க, தான் கணவன் வருவான் அப்படின்னு சொல்லி ஆசையாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைமில் தேவ் அந்த ரூமுக்கு வரான். புது மனைவி கிட்ட ஆசையாக நான் வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு பார்த்தாக்கா, இல்லை அவன் என்ன சொல்கிறான், நான் வந்துட்டு இங்கே பாரு, நீ இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒத்துக்கிட்டது என் மனைவி சத்யாக்காக தான், அவளோட ஆசை இதுதான் அப்படின்றதால தான் நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன், அவள் இடத்த நான் யாருக்குமே கொடுக்க முடியாது, நீ பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுவே அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி அங்கேருந்து போக ரூப் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் இந்த லைஃப் செலக்ட் பண்ணது ரூப் தானே, அதனால் அவகிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, சைலண்டாக இருக்கிறா. இப்போ நமக்கு ஜாஃபரை காட்டுறாங்க. இவன் வந்து கருவிகள் உருவாக்குறது தான் இவனோட வேலை, இரும்புகளை வச்சு. ஸோ அப்போ வந்து அப்துல் வந்து கேட்குறான், இந்த மாதிரி பண்ணுறது தான் உனக்கு பிடிக்குது, கத்தி இதெல்லாம் பண்ணுறேன்னா நீ ஏன் எங்கள் கூட சண்டை போடுறதுக்கு வர மாட்டேன்ற அப்படின்றப்போ, என்னை பெற்றவர் என்னை தூக்கி போட்டு போயிட்டாரு, எனக்கு பேர் கூட கொடுக்கல, அதுக்காகவே அந்த உரிமை என்னால் சண்டை போட முடியல, நான் என்ன மக்களுக்காக வந்து சண்டை போடுவேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ வந்து இந்த ஊரில் ஃபேமஸான நியூஸ் பேப்பரை போய் பாரு, ஆளுங்கக்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது உனக்கு தீர்வு கிடைக்கும், நீ சொல்கிறது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றப்போ, அப்துல் என்ன சொல்கிறான்னா, நான் போய் மீட் பண்ணேன், அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்திருக்கிற அந்த நியூஸ் பேப்பர்காரனோட பையன் தேவ், அவன் வந்து ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படின்ற ஆர்டிக்கல் எழுதுறது மட்டும்தான் பிஸியாக இருக்கிறான், என் பேச்செலாம் அவன் கேட்குற மாதிரி இல்லை, ஸோ இதெல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இங்கே காட்டுறாங்க தேவோட அப்பாவை நமக்கு. அவரும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ ஏன் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிற, என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் நீ எதுக்கு ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த கதையை வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி தான் காமிச்சுன்னு இருப்பாங்க. இங்கே விடிய விடிய ரூப் தூங்காமல் உட்காந்துட்டு இருப்பா ஜன்னல் பக்கமா. அப்போ அவளுக்கு இனிமையான ஒரு பாடல் சவுண்ட் கேட்கும். அது கேட்ட வேலைக்கார அம்மா கிட்ட ரூப் கேட்குறா, இது யாரோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னா, இது ஹீராமண்டிலேருந்து பஹர்ஜானோட வாய்ஸ், அவங்க வந்து பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, டான்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அங்கேருந்து தான் இது எல்லாமே கேட்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்துல்லா காட்டுறாங்க, அவன் குடோனில் பண்ண அந்த கருவிகள் எல்லாம் விற்க வந்திருப்பான். அது வாங்குற கிழவன் ரொம்ப திமிர் பிடிச்சவனா போல இருக்குது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் யார் பண்ணது, அப்பன் பேர் தெரியாத இவன் பண்ணது தானே, இவன் பண்ணதெல்லாம் நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஜாஃபரை குத்தி காட்ட, அப்துல் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, பண்ண பொருள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, பண்ண ஆளை நீ பார்க்காத அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஆளையும் பார்த்து தான் பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேச, ஜாஃபர் அங்கே இருந்தா இல்லையா, அவனுக்கு கடுப்பாயிடுச்சு, பயங்கரமாக வந்து நான் எப்படி இருந்தால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி சட்டை பிடிக்க, அப்துல் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு சட்டை விடு அப்படின்னு சொல்லி. அப்துல் என்ன சொன்னாலும் ஜாஃபர் கேட்பான், அப்துல்காக உயிரையும் கொடுப்பான், அந்தளவுக்கு க்ளோஸ் ஆனவன். திட்டிட்டு அங்கேருந்து போக அந்த இடத்துல பஹர்ஜான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் கோவத்தோடு வந்து ஜாஃபர் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே மறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ ரூப் வந்து சத்யா பேசிகிட்டு இருப்பா, எப்படி போச்சு நைட்டு என்ன புருஷன் பேசினானா அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் கூட பார்த்துக்கல அப்படின்னு சொல்ல, சத்யா சைலண்ட்டாக இருந்துடுவா. சத்யா ஒரு ஐடியா சொல்கிறா, என்னோட புருஷன் பப்ளிகேஷன் வச்சிருக்கிறான், ஸோ அங்கே போய்ட்டு நீ கூட சேர்ந்து வேலை செஞ்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கலாம், புரிஞ்சிக்கலாம், உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ரூப் சைலண்ட்டாக கேட்டுட்டு, நான் வந்து பாட்டு ரியாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா நல்ல விஷயமா உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்ல, நான் வந்து ஹீராமண்டிக்கு போயிட்டு தான் பண்ணுவேன் பஹர்ஜான் கிட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன் இஷ்டப்படி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. சத்யா சொன்ன உடனே ரூப் என்ன சொல்கிறேன்னா, நான் பாட்டு கற்றுக்க போகக்கூடாது, ஹீராமண்டிக்கு போகக்கூடாதுன்னா நான் ஆஃபீஸ்க்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த மாதிரி அடம் பிடிக்கிறா. இப்போ சத்யாவுக்கு வேறு சாய்ஸே இல்லை. நேராக வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க மாமனார்கிட்ட பர்மிஷன் கேட்குறா, ப்ளீஸ் மாமா அவளுக்கு பர்மிஷன் கொடுங்க ஹீராமண்டிக்கு போகிறதுக்கு அப்படின்றப்போ, என்னம்மா பைத்தியமா உனக்கு அது எந்த மாதிரியான ஏரியா உனக்கு தெரியும் இல்லையா, எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரூப் பற்றி தெரியாது மாமா, அவர் சொல்கிறது கண்டிப்பாக செஞ்சு ஆவா, இல்லைனா அவள் நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவள் மொட்டை மாடியில் சிவர் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிற வேலைக்கார அம்மா வந்து கத்துறாங்க, என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவளுக்கு நினைவே வருது, அந்தளவுக்கு
அளவுக்கு வெக்ஸிங்கில் இருக்கிறா. இப்போ அவள் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஃபஸ்ட் டே போயிட்டு அங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போயின்னு இருக்குது. அங்கே நிறைய மீட்டிங் போயின்னு இருக்குது. தேவ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவன் பண்ணுறது சரியில்லை, அவன் வந்து ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படி சொல்லி ஆர்டிக்கல் போட்டுனே இருக்கிறான், இதெல்லாம் நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்துல் தான் வந்து அந்த மீட்டிங்கில் ஹெட்டாக பேசின்னு இருக்கிறான். இங்கே ஆஃபீஸில் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சரியாக போகல, நமக்கு ரொம்ப லாஸ்ட்டில் போயின்னு இருக்கு அப்படின்னு பேச யாரோ வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. பொண்ணோட வாய்ஸ் திரும்பி பார்த்தா ரூப் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, லிப்ஸ்டிக்கு லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் பற்றின ஆட் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஐடியா சொல்லிட்டு, மன்னிக்கணும் நான் வந்து தேவ் சௌத்ரியை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தேவ் கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரூப் தேவோட மனைவி அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது மனைவியா, அப்போ யாருன்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் சைலண்ட் ஆகிட்டு, சரி கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட்க்கும் ஒன்றும் புரியல. அசிஸ்டன்ட் கிட்ட ரூப் என்ன கேட்குறான்னா, அவர் யார் இப்போ பேசிட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்னது புருஷனுக்கு பொண்டாட்டி யாருன்னு தெரியல, பொண்டாட்டிக்கு புருஷன் யாருன்னு தெரியல, ஆனால் இவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறாரு. அங்கே தேவ் சௌத்ரி அப்படின்னு சொல்லி இருக்கிற ரூமுக்குள்ளே தான் வந்து தேவ் போக அப்போ தான் இவளுக்கு புரியுது, ஓ இதுதான் நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய வந்து இருக்கிறா இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறா. இப்போது இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கெட்டு போயினே இருக்குது. சத்யாவுக்கு என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமேனு பயங்கரமாக அழுகுறா. இப்போ ரூப் வந்து ஹீரா மண்டிக்கு வந்திருக்கிறா. ஹீரா மண்டிக்கு பாட்டு கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறா. அப்போ வந்து அந்த பஹார்ஜன் வந்து பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அழகாக பாடுறாங்க. இவளும் என்ட்ரு ஆகுறா. என்ட்ரு ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, அது அப்படியே மெய் மறந்து அந்த பாட்டு அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளும் அதோட ஜாயின் பண்ணிக்கிறா. ஆல்ரெடி வந்து இவங்க அப்பாவே பாட்டு சொல்லி கொடுக்குறவர். ஸோ அவர் கூட இருந்ததால் இவ்வளோ அழகாக பாடுவா. ஸோ இவ்வளோ அழகாக பாட பஹார்ஜன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு குரலை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குரலை கேட்டுட்டு ஜாஃபரும் பின்னாடியே வரான். யாரோட குரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரிட்டன் போகிறப்போ ரூப்பு பார்க்குறான். நான் எத்தனையோ குரல் இங்கே இருக்கிற எல்லாரோட குரலையும் கேட்டிருக்கேன், ஆனால் உன் குரலில் வந்து லவ் இருக்குது, அந்த காதல் என்னை அப்படியே இழுத்திச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் பேச அந்த எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அவன் அப்படியே ரிட்டன் போக பார்க்குறான். அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ யார், இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிற. கொஞ்சம் கூட மதிக்காமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ பஹார்ஜானை பார்க்குறதுக்கு மறுபடியும் ரூப் வந்திருப்பா. ஸோ மறுபடியும் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் அவங்க டைம் என்ன பண்ணணுமோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே போன உடனே ரூப் யாரை தேடுவானா, ஜாஃபரை தான் தேடுவா. எங்கே போனால் அவன் நேற்று இருந்தானே அப்படி சொல்லி ஜாஃபர் இது எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் ரூப் வந்து ஜாஃபரை பார்த்துருக்க மாட்டா. சரி டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டா அவனும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஜாஃபருக்கு ரூப் நினப்பாவே இருக்குது. ரூப் தேவ் கிட்ட போய் பேசுகிறா. நான் வந்து ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா எனக்கு ஆசை இல்லை, நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், ஹீரா மண்டிக்குள்ளே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கதை இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் போடுவீங்களா உங்கள் பேப்பரில் அப்படின்னு சொன்னால், போடுற மாதிரி கதை இருந்தால் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ ரூப் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் இந்த கல்யாணத்தில் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் இருக்கலாம், வேணான்னு சொன்னால் நீங்கள் இந்த கல்யாணத்தை விட்டுடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை விடணும்னு அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சி பார்க்கல, ஆனால் உன்னோட நினைப்பு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வேலையில் அவன் கண்டினியூ பண்ணுறான். ஹீரா மண்டியில் ஆர்டிக்கல் எழுதணும்னா கண்டிப்பாக அப்துல்லோட பர்மிஷன் வேணும். அப்துலுக்கு தான் எல்லாமே தெரியும், அதனால் அப்துல்லை தேடி போயிருப்பா. ஆனால் என் நடுவில் வந்து ஜாஃபர் கேட்டுச்சிடுவான், நீ எதுக்கு அப்துல்லை பார்க்கணும், நான் நேற்று ஒரு வாட்டி பார்த்தோன்னே என்னை பார்க்க வந்துட்டு இப்படிலாம் கலாய்ச்சிட்டு இருக்க, நான் அப்துல் ஏன் பார்க்கணும், நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீ சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, சரி நான் அந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா அங்கே இருக்கிறான் போய் பேசு அப்படின்னு சொல்ல. போய் பேசின உடனே, ஓ நீங்கள் வந்து தேவ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறீங்களா ரிப்போர்ட்டரா, அப்போ நான் எழுத சொல்கிறேன், அது எழுதிங்களா, முடியாதுல போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறேன். இப்போ ஜாஃபர் பின்னாடியே வரான். இங்கே பாரு ஹீரா மண்டி பற்றி என்னை விட வேறு யாருக்குமே தெரியாது, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுவியா, என்ன திடீர்னு நல்லபடியாக பேசுகிறேன்னா, ஜஸ்ட்டு தான் பேசணும்னு தோணுது பேசுகிறேன், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஜஸ்ட்டு உனக்கு ஃப்ளட்டு தான் பண்ண, தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்ல, சரி சொல்லுன்னா வெள்ளிக்கிழமை வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து அவன் கூப்பிட்டான்னு சொல்லி வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவன் பயங்கரமாக இந்த பாகுபலி படத்துல எல்லாம் வரும் இல்லையா, புல் கூட சண்டை போடுறது, ஸோ அந்த மாதிரி ஃபைட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பான். அதை பார்த்து பயங்கரமாக கடுப்பாயிடுவா ரூப், ஏன்னா அவன் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பான். அது கொஞ்சம் கூட ரூப்புக்கு சுத்தமாக பிடிக்காது இவன் பண்ணுறது. ஸோ எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவன் ஜெயிச்ச உடனே. ரூப் போயிட்டு நேராக தள்ளி விடுவா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் இந்த மாதிரி இடத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன இருக்குன்னா, எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு என்ன ஆனால் என்ன, எனக்கு உயிருக்கு பயம் எல்லாம் கிடையாதுன்னா, நீ யாரையுமே இது வரைக்கும் காதலிச்சது இல்லையா, அதனால தான் உன் லைஃப் பற்றி உனக்கு கவலை இல்லை, என்னைக்கு உனக்கு காதல் வருமோ அப்போ உன் லைஃப் உனக்கு ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்குள்ளே அப்துல் வந்து கேட்குறான், அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு தானே அது, டே அவளையாவது விட்டு வைடா, நல்ல பொண்ணுன்னா, ஆமாம் நல்ல பொண்ணு தான், ஆமாம் அதனால தான் அவளை பற்றி எந்த தப்பான எண்ணமோ இது வரைக்கும் என் மனசில் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஜாஃபர் சொல்கிறான். இப்போ ரூப் வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வரா, ஆனாலும் அவன் புருஷன் டைம் மட்டும் பார்க்குறான், எதுவுமே கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்களோட ரிலேஷன் இல்லாததால சைலண்டாக ரூமுக்கு போயிடுறான். சத்யா இருக்கிற ரூமுக்கு. ரூப்பும் அவளோட தனியாக இருப்பா இல்லையா, அந்த ரூமுக்கு வந்துட்டு ஜாஃபரை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான். இந்த ஆர்டிக்கல் விஷயமா ஜாஃபரும் ரூப்பும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரூப் மனசில் ஒரு தனி ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது ஜாஃபருக்காக. ஜாஃபருக்கும் வந்து பிடிச்சிருக்கு ரூப்பை, ஆனால் அவன் காட்டிக்கல. இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபீலிங்ஸு. இப்போ நமக்கு அவங்க 2 பேரை காட்டுறாங்க, புருஷன் பண்ணாட்டி. இவங்க ஜஸ்ட் உலகத்துக்காக புருஷன் பண்ணாட்டி நடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சத்யா நோட் பண்ணி, நீங்களாவது கேளுங்க மாமா அப்படின்னா, நான் எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரூப்பும் ஜாஃபரும் அடிக்கடி மீட் பண்ணுறது எல்லாமே வந்து பஹார்ஜான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா ரூப்
மேரிட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்ககிட்ட நம்பி ரூபா அமைச்சிருக்காங்க பாட்டு கற்றுக்கிறதுக்கு. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயம். இப்போது தேவோட அப்பா தேவ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்போவோ பண்ண தப்பு அம்மா என்னால் ஏற்றுக்க முடியல, அதுக்கு நீ என்கிட்ட பேசாமல் இதே மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பஹார் ஜான் கூட ஜாஃபர் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீ அந்த பொண்ணு கூட பழகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் ஆல்ரெடி மேரிடு, நீ அவகிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ, இன்னொரு வாட்டி நான் பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன்னா. அவன் என்ன சொல்கிறான்னா, சின்ன குழந்தையா இருந்தப்போ தூக்கி விசிறடிச்சு இங்கே பெற்றுட்டு நீங்கள் எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது இவங்க 2 பேரும் அம்மா பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பஹார் ஜான் அவங்க சரி நியாயம் பேசுகிறாங்க. நான் வந்து அப்போ சின்ன வயசு தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை, நான் லவ் பண்ணேன், அவர் வந்து குழந்தைலாம் வேணாம் அப்படின்னு சொன்னார், ஆனால் நீ இருந்தேன்னா கண்டிப்பாக நம்மளோட ரிலேஷன் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் நம்பினேன், அதனால தான் வந்து நான் உன்னை வச்சுக்கிட்டேன், உன்னை பெற்றதுக்கப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாரு, ஸோ மறுபடியும் நீ என்கிட்ட இல்லைன்னா அவர் என்கிட்ட திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நான் நம்பி உன்னை நான் தூக்கி போட்டுட்டேன், அது நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தேவோட அப்பா கூட அதே மாதிரியான பேச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, அது வந்து சின்ன வயசு அறியாமை வந்து நடந்துருச்சு, அதெல்லாம் ஒரு பெருசு பண்ணிக்காதுன்னா. தேவ் என்ன சொல்கிறேன், பண்ண விஷயத்தை பெற்ற பையனே வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஜாஃபர் இங்கே சண்டை போட்டுன்னு இருக்கிறான். நீங்கள் பண்ண எல்லாமே சரின்னு சொல்லிட்டீங்கன்னா சரி ஆகிடாது, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் நினச்சி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளோ சொல்லி கூட ஜாஃபர் ரூப் கிட்ட நெருங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் முடியல. சரி இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது பஹார் ஜான் ரூப்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ கல்யாணமான பொண்ணு உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்னோடய லவ் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்பினேன் அப்படின்னு சொன்னால், வேணாம்மா லைஃப் வந்து கெட்டு போயிடும், நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி. இப்போ அப்துல் வந்து மறுபடியும் அந்த ஆர்டிக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லி பேச வந்திருப்பான். ஆனால் தேவ் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஒரு நாடு ஒரு மக்கள், இதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பான். ரூப்பும் தேவும் ஃபஸ்ட் டைம் வந்து புக் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சத்யா பாப்பா சந்தோஷமாக இருக்கும், அவளுக்கு ஃபீலிங்காகவும் இருக்கும். இப்போ திடீர்னு ஜாஃபர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவான், பொண்ணுங்க கூட போயிட்டு இருப்பான், இவளை கண்டுக்கவே மாட்டான் ரூப்பை. ஸோ கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா, ஜாஃபர் கிட்ட நீ வச்சுக்காத, அவன் வந்து சரியில்லை, உன் லைஃபே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிட. இவன் தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு புரியுது. டின்னர் பண்ணிட்டு இருக்கிறப்போ தேவோட அப்பா என்ன சொல்கிறான்னா, இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம், இந்த ஊரில் வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல. தேவ் என்ன சொல்கிறான்னா, சத்யா உடம்பு சரியில்லை, ட்ராவல் அவளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல. இங்கே இதெல்லாம் கேட்ட ரூப்புன்னு நேராக ஜாஃபர் கிட்ட வரா. இந்த மாதிரி நம்ம ஊரை விட்டு போகிறோம், இதை சொல்கிறதுக்கு தான் வந்தோன்னா நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் ரூப்புக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இன்னும் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. இப்போ சத்யாவுக்கு ரொம்ப முடியாமல் போகுது. தேவ்கிட்ட சத்யா வாங்கிக்கிறா. நாங்கள் 2 பேர் சேர்ந்து என்னென்ன கனவு கண்டோமோ அது எல்லாமே நீ ரூப் கூட சேர்ந்து பண்ணணும், நம்ம பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்கணும், பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும், இது எல்லாமே நீ பண்ணுன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி தேவ் அழுகுறா. என்னை விட்டு போயிடாதே, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறா. ஆனால் என்ன பண்ணுறது, அவளோட டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவள் செத்தும் போயிடுறா. இந்த எழுப்பு இவங்க 2 பேரால் தாங்கவே முடியல, ரூபாலையும் தாங்க முடியல. ஆனால் இவங்க 2 பேருக்கும் தேவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாதக்கணக்கு ஆகிட்டு கூட அவங்க நார்மல் ஆகவே இல்லை. ரூபம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டோட பொறுப்பை எடுத்துக்கிட்டு எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறா, ஆனால் சமாளிக்க முடியல. தேவுக்கு சத்யாவோட ஞாபகமாகவே இருக்க, அவர் ரூமையே பார்த்துட்டு இருக்கிறான். தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அதே இடத்துல ஜாஃபரும் வந்துடுறான். என்ன இதுவும் அதுவுமா தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாஃபர் கேட்க, அவன் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நீயே உட்காந்து இந்த மாதிரி தனியாக வந்து குடிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜாஃபர் கிட்ட அவன் கேட்குறான். அவன் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், என்ன பண்ணுறது, என்ன எளிமையும் அந்த மாதிரி தான் இருக்குது, நான் லவ் பண்ணுறேன், அவ்வளோ லவ் பண்ணுறான், அப்போ என்ன பிரச்சனைனா என்ன பண்ணுறது, அவன் புருஷனுக்கு பிடிக்கல இது எல்லாமே அப்படின்னு சொல்லி. என்னது புருஷன், ஆமாம் நினச்சி பண்ணி அவனோட புருஷனாக இருந்திருந்தா எங்கள் பிரச்சனையே சால்வ் ஆகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜாஃபர் நல்லா விளையாட்டாக பேசின்னு இருக்கிறான். இது எல்லாமே கேட்டு அவங்க 2 பேரும் இருந்த ஃபீல் எல்லாமே மறந்துட்டு கொஞ்சம் நேரம் குழந்த மாதிரி நல்லா கத்தி அவங்களோட மனசில் இருக்கிற அந்த கஷ்டம் எல்லாம் வெளியே போக்குறாங்க. தேவோட அப்பா ரூப்பை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீயே அவன் தேவ் பற்றி கவலையே பட மாட்டேன்ற, நீ கொண்டாடி தானே, அவன் அடிக்கடி இந்த மாதிரி வீட்டில் எல்லாமே இருக்கிறான், இதெல்லாம் நீ தான் கண்டுக்கணும் அப்படின்னு சொன்ன. அவள் டக்குன்னு என்ன சொல்லிடுறான்னா, நான் ஹீரா மண்டியில் ஒருத்தன் லவ் பண்ணுறேன், அதனால உங்கள் பையனெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போது தேவும் ஜாஃபரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த டைமில் கரெக்டாக ரூப் அந்த இடத்துல வந்துடுறா. வந்துட்டு நிற்க கரெக்டாக தேவா அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ தான் வந்து ஜாஃபருக்கு புரியுது இவங்க 2 பேர் தான் புருஷ பொண்டாட்டி, அதாவது ரூப்போட புருஷன் தேவ் தான் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் புரியுது. அந்த இடத்துலேருந்து அவன் போயிடுறான். இப்போ தேவ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இந்த கல்யாணத்தில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றது உன்னோட விருப்பம் தான், உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறியா, இல்லை இதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா, எதுவாக இருந்தாலும் உன்னோட விருப்பம் தான், கல்யாணம் தான் உன் விருப்பப்படி நடக்கல, ஆனால் இந்த டிசிஷன் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல. இப்போது தேவோட அப்பா அந்த பையன் யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நேராக பஹார் ஜான் கிட்ட வராரு. வந்துட்டு என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பஹார் ஜான் கேட்க, நீ என்ன உன்னால் பழி வாங்க முடியல அப்படின்னு சொல்லி உன் பையனை வச்சு பழி வாங்குறியா, என் குடும்பம் மானம் போகணும் அப்படின்னு பார்க்குறியா, நான் அந்த மாதிரிலாம் எப்போவுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அந்த இடத்துல கரெக்டாக ஜாஃபர் வந்துடுறான். வந்துட்டு அடடா ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்க வந்தேன், பார்த்தா அப்பாவும் கழிச்சிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இதெல்லாம் பேச நான் வரல, நீ வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு, எனக்கு என் மேலே இருக்கிற கோவம் பழி வாங்குறதுக்காக என் பையனையும் மருமகளையும் யூஸ் பண்ணுறியா, என் மருமகளை விட்டுருன்னா விடுற வேலையெல்லாம் உங்களுடையது என்னோடது கிடையாது, தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்து பேசாதீங்கன்னா பஹார் ஜான் கிட்ட சொல்கிறேன்.
நான் அப்போவே சொன்னேன் இவன் வேணாம் அப்படின்னு சொல்லி, நீ தான் கேட்கல பாரு, எப்படி பழி வாங்குறான், அசிங்கப்படுத்துகிறான் பாரு அப்படின்னு சொன்னால், என்ன அசிங்கப்படுத்துறேன்னா ஏன் லைஃப் கெட்டு போனது நாசமாக போனதில்லை உங்களுக்கு கவலை இல்லையா சொல்லி அப்படியே கழுத்தை நெரிக்கிறேன் அவ்வளோ கோவத்தில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், பாருங்கள் நான் உங்கள் புள்ள தான், நீங்கள் ஒத்துக்குங்க ஒத்துக்காதீங்க, அது மூலியமாக வந்து நான் ரூப் எனக்கு கொடுத்துடுங்க தயவு செஞ்சு, நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல கோவத்தில் அங்கேருந்து அவன் போயிடுறான். ஜாஃபரை தடுக்க அவங்க அப்பா ஆளுங்களை அனுப்புறாரு அடிக்கிறதுக்கு. அவனும் கொஞ்ச நேரம் அடி வாங்குறான், அவனை பயங்கரமாக தாக்குறாங்க, அவனும் வந்து திருப்பி அடிக்கிறான். எப்படியும் இந்த ஃபைட்லேருந்து அவன் வந்து தப்பிச்சிடுறான். இப்போ ரூபை பார்க்குறதுக்கு ஈரமண்டிலேருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலைக்கார அம்மா சொல்கிறாங்க. அவனும் யாராக இருப்பாங்க, ஒரு வேளை ஜாஃபராக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே அப்துல் வந்து பார்க்குறான், இந்த மாதிரி பண்ணது யார், எல்லாம் அந்த பொண்ணால் தான் வந்தது, அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உடனே ஜாஃபருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன், அந்த பொண்ணு பேச்சுக்கு போனேன்னா அவன் உயிரை எடுத்துருவேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அந்த பொண்ணை நீ மன்னிச்சிடா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றா. இங்கே ஓடி வந்து பார்த்தாக்கா வந்திருக்கிறது பஹர்ஜான்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, யார் ஜாஃபர் யாரோட பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் ரூப்போட புருஷனோட தம்பி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து உன்னை லவ் எல்லாம் பண்ணலை, உன்னை யூஸ் தான் பண்ணியிருக்கிறான், அவன் உங்கள் அப்பா கிட்ட பழி வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணியிருக்கான், நீ உன் புருஷனை விட்டுட்டு அவன் கிட்ட வந்திருந்தாலும் அவன் உன்னை ஏற்றிக்கிட்டு இருக்க மாட்டான், ஏன்னா அவன் உண்மையான லவ் எல்லாம் இருந்தால் தானே, அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணி அவரோட மானத்தை வாங்கணுன்னு தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்ல இங்கே வந்து ஃபீல் பண்ணுறான். இப்போ அவங்க அப்பா அந்த ஊரை விட்டு போகிறாரு, தேவ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு, நான் பண்ண தப்பு தான்ப்பா, என் பையனை யாருன்னு சொல்லி நான் ஏற்றுக்கல, ஆனால் யார் தெரியுமா, அன்றைக்கி அன்றைக்கி மீட் பண்ணே இல்லையா ஜாஃபர், அவன் தான் உன் தம்பி, உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல தேவ்க்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா ஜாஃபர் சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுற கல்யாணம் ஆனவா, அது எல்லாமே யோசிச்சு பார்ப்பான். இப்போ கூட போனா இல்லையா பஹாஜான் கூட, அவன் ஓடி வந்து ஜாஃபர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடுவா, இந்த மாதிரி உங்கள் அம்மா பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ அவன் நம்மளை தப்பாக நினச்சிப்பாளே அப்படின்னு சொல்லி பிச்சுட்டு அவன் ஓடுறான். அதுக்குள்ளே இந்த பைத்தியக்காரி என்ன முடிவு எடுக்கிறான்னா, நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட சொல்ல அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நெருங்குறாங்க, ஒன்றாவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜாஃபர் ஓடி வருவான், பாவம் அவன். ஆனால் அவன் வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவளும் சைலண்ட்டாக நின்று மழையில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கீழே பார்த்தா ஜாஃபர் நின்றுட்டு இருப்பான். ஜாஃபரை பார்த்த உடனே அவளால் அந்த கஷ்டம் தாங்கவே முடியல. என்னடா இது, நம்ம வேலை தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கில்ட் அவளுக்குள்ளே வந்துடும். ஏன்னா லவ் பண்ணுறேன்னு சொன்னது இவனை, ஆனால் ஏமாற்றிட்டான் அப்படின்ற கோவத்தில் போயிட்டு இவன் புருஷன் கூட ஒன்றா இருந்திருப்பா. ஸோ கோவத்தில் நிறைய முடிவு எடுப்பா ஸ்டார்டிங்லேருந்து. இப்போது ஜாஃபர் நேராக போயிட்டு அவங்க அம்மாவை பிடிப்பான், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, என் காதலை ஏன் என்கிட்ட பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வைப்பாங்க. இங்கே பாரு அவன் உனக்காக கிடையாது, புரிஞ்சிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணால் பயங்கரமாக கதறி அழுவான் அந்த இடத்துலையே. இங்கே ரூப்பும் நிம்மதியாக இல்லை. அவன் புருஷன்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சொல்லுவான், இங்கே பாருங்கள் நம்ம ரிலேஷனில் வந்து மரியாதை இருக்கும் ஆனால் லவ் இருக்காது. ஏன்னா நான் ஹீராமண்டியில் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, லவ் பண்ணிட்டேன் இப்போ இல்லையாண்ணா, இல்லை ஏன்னா நான் என் மனசில் அவனுக்காக மரியாதை இல்லை அதனால் அப்படின்னா, இங்கே பாரு ஒரு ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது லவ்வால் தான், அதுவே இல்லைன்னா என்ன இருக்குது, இன்னொரு வாட்டி கூட நீ யோசிச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இங்கே அப்துல் ஜாஃபர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், இங்கே பாரு இந்த சண்டையில் எங்கள் கூட இருக்கிறவன் மட்டும்தான் நம்ம நண்பன், என் கூட இல்லாதவன் என் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஜாஃபர் ஓடி வந்திருப்பான் ரூப்பை பார்க்குறதுக்கு. ரூப் கேட்பான், நீ என்ன ஒரு வாட்டி கூட லவ் பண்ணலையா, உன் மனசில் நான் இல்லையா, ப்ளீஸ் சொல்லுன்னா, நான் உண்மை சொல்லிட்டேன்னா உன்னோட லவ்வுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும்னா, நீ ஏன்டா இப்படி சுற்றி வலிச்சு பேசுகிற, எதுவுமே கரெக்டாக பேச மாட்டேன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அவங்க காதல் சொல்ல முடியாமல் அழுகுறாங்க. அந்த டைம் ஏதோ சவுண்டு வருது, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா வேலைக்கார அம்மா வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. வெளியே பயங்கரமாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது தேவோட ஆளுங்களை எல்லாமே அடிக்கிறாங்க. ஸோ தேவும் மாட்டிக்கிறான், அவ்வளோதான் இவன் கதை அப்படின்னு நினைக்கிறப்போ கரெக்டாக ஜாஃபரும் ரூப்பும் வண்டியில் வந்து இவனை ஜாஃபர் காப்பாற்றிடுவான். காப்பாற்றி கூப்பிட்டுன்னு போகிறப்போ அப்போ தான் அவன் பார்ப்பான் தன் பொண்டாட்டியோட லவரும் ஒன்றா இருக்கிறது. ஸோ அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் ஷாக் ஆவான். இப்போ ஜாஃபரோட பொறுப்பு தேவியும் ரூப்பையும் காப்பாற்ற. ஸோ பஹர்ஜான் கிட்ட கூப்பிட்டுன்னு போகிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இங்கே பிரச்சனை போயின்னு இருக்கீங்க, அவங்க சேஃபாக இருக்க முடியாது, நீ வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுன்னு போய்டு அப்படின்னு சொல்ல, நீங்களும் வாங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், இங்கே தான் நான் சாகுவேன், நான் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே வரமாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தேவை தடுக்க அங்கேயும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கிட்டேருந்து ஜாஃபர் காப்பாற்றி ரூப்பையும் தேவியும் ரயிலில் ஏற்றி விட பார்க்குறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீயும் நம்ம கூட வந்துடு அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஏன் ஆளுங்க தான், என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்க, முதல்ல நீங்கள் சேஃபாக போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல சரின்னு அவங்க போகிறாங்க. ரூப் பின்னாடி திரும்பி பார்க்குறா, பார்த்தா ஜாஃபர் இல்லை, என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அவள் பார்க்குறா, பொண்டாட்டி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவ் பின்னாடியே ஓடி வந்து அவன் பதறி அடிச்சுட்டு வரான். இப்போது நம்ம ஆளுங்களாச்சே அப்படின்னு சொல்லி ஜாஃபர் அட்வைஸ் பண்ணுறான், அவங்கள விட்டுடு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாதுடா சொல்லி அவனையே வந்து அவங்க ஆளுங்க சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல அவனுக்கு. இந்த பக்கம் ரூப் கத்திட்டே இருப்பா, வா வா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஜாஃபர் யோசிப்பான், பேசாமல் நாமளும் அவங்க கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் ஓடி வருவான் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. ரூப் கிட்ட ஓடி வந்துனே இருப்பான். ரூப் சந்தோஷத்தில் அப்படியே கால் தடுக்கி ட்ரெயினில் விழ போக ஒரு கை அவளை பிடிக்கும். யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தேவ் தான். அவன் பார்த்துட்டு இருப்பான் சைலண்டாக ரூப்பை என்ன பண்ணுறா அவள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரூப் அதெல்லாம் கவலை இல்லை, அவளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஜாஃபர் மேலே தான் இருக்கும். ஜாஃபர் வா வா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாள். அப்போ தான் வந்து அவனும் வந்து ஒரு வழியாக வந்து கையை பிடிக்க நெருங்கிடுவான்.
கையும் பிடிச்சிடுவான். இது எல்லாமே தேவ் பார்த்துட்டு இருப்பான். ஸோ பேருக்கு தான் இவன் நமக்கு பொண்டாட்டி, ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக ஜாஃபர் தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு வந்து புரிஞ்சிடும். ஜாஃபர் வா வா அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக வந்து அவன் ரூப்போட கையை பிடிச்சிப்பான். அவ்வளோதான், நீ நம்ம சேஃப் அப்படின்ற சந்தோஷம் ரூப்புக்கும் ஜாஃபருக்கும் வரும். அடுத்த சீன்லேயே பின்னாடி அப்துல் வந்து ஜாஃபரை பிடிச்சிப்பான். பிடிச்சிக்கிட்டு தாக்கிடுவான். அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்கே அவன் நடக்கிறது, அப்படியே அந்த இடத்துலேயே கீழே விழுந்துடுவான். தான் சேஃப் இல்லைனாலும் தன்னோட காதலி சேஃபாக போயிடுவா, உயிரோடு இருக்கிறா அப்படின்ற நிம்மதியிலேயே அவன் செத்து போயிடுறான். ரூப் அதை பார்த்துக்கிட்டு தான் காதலன் தன் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டானே நான் தேம்பி அழுதுட்டு இருப்பா. இப்போ ஒரு இடத்துக்கு போய் அவங்க இறங்கிடுறாங்க, சேஃபான இடம். அப்போது எல்லாமே தேவுக்கு தெரிஞ்சு போச்சு ரூப் மனசில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி. கிட்டத்தட்ட அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி சில பேர் பிடிக்காமல் கூட ஒன்றா வாழ்வாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக ஜாஃபர் தான் இருக்கிறான். அவன் கூட வந்து நிற்கிற மாதிரியே, பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி அவன் நினச்சி பார்க்குறான். தான் புருஷன் மனசுலையும் சத்யா தானே இருக்கிறான். ஸோ அவனும் அவன் கூட நினைப்பில் 2 பேரும் அவங்கவுங்க லவ் பண்ணுறவங்கள நினச்சிட்டு வாழ்கிறாங்க. இந்த ரிலேஷனுக்கு என்ன பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிடுவாங்க. படம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. அதுக்கு மேலே பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.